ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி அமாவாசை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 4 காய்கறிகளை நீங்க படைத்து உங்க முன்னோர்களுக்கு படையல் போட்டா 1008 காய்கறிகளை சமைத்து படையல் போட்ட பலன் இந்த 4 காய்கறிகளை கிடைக்குமா? அது மூலயமா பல சாபங்கள் தோஷங்கள் விலகி நல்லது நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறை, அது என்னென்ன காய்கறிகள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன காய்கறிகளை சமைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறதே விசேஷம்தான். பித்ருக்கள் வழிபாட்டுக்கு பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இது எல்லாத்தையும் நீக்குவதற்கான வழிபாடு செய்யறது இதுக்கு உகந்த நாள் இந்த ஒரு அமாவாசை. சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு 96 வகையான தர்மனங்கள் செய்யணுமா, எல்லா அமாவாசைகளையும் சேர்த்து. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் இந்த 96 வகையான தர்மனங்களை செய்ய முடியாது. அதுக்கு ரொம்ப எளிமையான வழிதான் தமிழ் மாதங்கள்ல 12 மாதங்கள்ல வரக்கூடிய ஒரு சில அமாவாசை மட்டும் கூடுதல் விசேஷம். புரட்டாசி அமாவாசை, மாசி அமாவாசை, அது தொடர்ந்து இறை வழிபாட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமாவாசை தான் ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சிறப்பு. ஒரு குடும்பத்துல 2 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஒன்னு பித்ருக்கள் மனசு சந்தோஷமா இருக்கிறது, இன்னொன்னு குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கிறது. இது 2ம் கிடைச்சிட்டாலே ஒரு குடும்பம் எந்த விதமான தடையும் இல்லாம முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தெரிந்தோ தெரியாமலோ நாமளும் நம்ம முன்னோர்களும் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்களுக்கு பரிகாரம் கிடைச்சிடும். அதை ஈஸியா சரி பண்ணிடலாம். ஆனா நமக்கு தெரியாத, நம்ம கண்ணுக்கு தெரியாத, ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தோஷம் சாபம் பித்ரு சாபம் பித்ரு தோஷமா இருக்கலாம். அதனாலதான் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பித்ரு கடன் தீர்ப்பதற்கான வழிபாட்டை ஆடி அமாவாசை மாதிரி நாட்களில் செய்யறது கூடுதல் விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நமக்கு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு. புதன்கிழமை அதிகாலை 2:11 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 12:16 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் புதன்கிழமை நாம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண் விழிக்கிறதே அமாவாசை திதியெல்லாம் கண் விழிப்போம். நிறைய பேர் அவங்க வீட்டுல அவங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்வதற்காக திட்டம் போட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கான சரியான உகந்த நல்ல நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலையில 9:15 10:15. புதன்கிழமையில ஆடி அமாவாசை வந்திருக்கிறதால மதியம் 12:01 ராகு காலம் இருக்கு. காலையில 7:09 யமகண்டம் இருக்கு. அந்த யமகண்டம் முடிஞ்சு 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தி நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்கள் வழிபாட்டை செய்யறது, இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஆறு, ஏரி, குளம், கடல் இது மாதிரி நீர்நிலைகளுக்கு போகும்போது அங்க திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே நீங்க உங்க முன்னோர்களுக்கான வழிபாட்டை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். கண்டிப்பான முறையில மதியம் 12 மணி 1:30 இந்த ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேலதான் உங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யணும். அமாவாசை திதி தர்ப்பணம் பதிவுகள் பத்தி எந்த பதிவு போட்டாலும் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம், கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மாமனார் மாமியாருக்காகவோ அப்பா அம்மாவுக்காகவோ எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதற்கு மாற்று வழியா அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை சமையலாக படைத்து இலை போட்டு படையல் போடலாம். அன்றைய தினம் சமையல்ல இந்த மாதிரி பொருட்கள் சேர்க்க கூடாது, இந்த பொருட்கள் சேர்க்கிறோன்னு ஒருத்தவங்க அவங்க வீட்டு வழக்கப்படி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, வழிமுறைகளை பின்பற்றுவாங்க. அது இல்லாம இப்ப நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஆடி அமாவாசை அன்னைக்கு எப்படி பார்த்தாலும் திதி தர்ப்பணம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்க முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு அமாவாசை படையல் போடுவீங்கல்ல, அப்படி போடக்கூடிய அந்த அமாவாசை படையல்ல இந்த 4 காய்கறிகளை கண்டிப்பா சேர்க்கணுமா. அந்த 4 காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய். இந்த 4 காய்கறிகளை அமாவாசையில உங்க படையலை நீங்க சேர்த்துக்கணும். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத புராணங்கள்ல இதுக்கான ஒரு கதையும் இருக்குதாம். ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்திச்சு அவர் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு கூப்பிட்டிருக்காரு. கண்டிப்பா வசிஷ்டரோட அழைப்பை ஏத்துக்கிட்டு விஸ்வாமித்திரரும் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்கார். விஸ்வாமித்திரர் இயற்கையாவே கடும் கோபக்காரர். இருந்தாலும் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரோட அழைப்பை ஏத்துக்கிட்டு நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னா 1008 காய்கறிகளை உணவா சமைக்கணும், அப்படி சமைச்சா நான் வரேன்னு சொல்லியிருக்கார். வசிஷ்டரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட, அதாவது மனைவி அருந்ததி கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு வசிஷ்டரோட மனைவி அருந்ததியும் 1008 காய்கறிகளை சமைத்து நான் பரிமாறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்திருக்காங்க. விஸ்வாமித்திரரை விருந்துக்கு கூப்பிட்ட நாளும் வந்துருச்சு. அதுக்கேத்த மாதிரி கடும் கோபக்காரரான விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வீட்டுக்கு விருந்துக்கும் வந்திருக்காரு. வசிஷ்டரோட மனைவி அருந்ததி வாழை இலை போட்டு உணவை பரிமாற ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல 8 வாழைக்காயை வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறமா ஒரு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 1008 காய்கறிகள் பரிமாறிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கடும் கோபக்காரரான விஸ்வாமித்திரர், இது என்னது? நான் 1008 காய்கறிகள் கேட்டேன். நீ 4 காய்கறிகளை மட்டும் பரிமாறிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறிட்டேன்னு சொல்றியே, என்ன அவமானப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி கோபம் அடைஞ்சிருக்காராம். அதுக்கு அருந்ததி என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா, சாஸ்திரங்கள் எல்லாம் நீங்க அறிந்ததுதான் சுவாமி. ஒரு பாகற்காய் 100 காய்களுக்கு சமம். ஒரு பிரண்டை 300 காய்களுக்கு சமம். ஒரு பலாக்காய் 600 காய்கறிகளுக்கு சமம். மொத்தமா 1000 வந்துருச்சு. கூட 8 வாழைக்காய் வச்சிருக்கேன்னு வசிஷ்டரோட மனைவி அருந்ததி சொன்னாங்களாம். இதை கேட்டு சாந்தமடைஞ்ச விஸ்வாமித்திரர் அருந்ததியோட புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கக்கூடிய குணத்தையும் கண்டு அவங்க கொடுத்த விருந்தை ஏத்துக்கிட்டு ஆசீர்வதிட்டு போயிருக்கார். ஆக மொத்தத்துல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 காய்கறிகளை ஆடி அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நீங்க படையல போட்டு உங்க முன்னோர்களுக்கு படைக்கும் போது அந்த 1008 காய்கறிகளையும் சமைத்து உங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போட்ட பலன் இந்த 4 காய்கறிகளை கிடைக்குமாம். இது மூலயமா ஆடி அமாவாசை தினத்துல பூலோகத்துக்கு உங்களை பார்க்க வரக்கூடிய உங்களுடைய பித்ருக்கள் நீங்க கொடுக்கக்கூடிய படையலை சாப்பிட்டுட்டு அவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய இந்த மெனக்கட்டு செய்யக்கூடிய வழிபாடுகளை ஏத்துக்கிட்டு உங்க குடும்பத்துக்கு அருளாசி கொடுத்துட்டு போவாங்க. இந்த 4 காய்கறிகளை சேர்த்து சமைத்தா மட்டும்தான் பித்ருக்கள் அருளாசி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் உங்க முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு இலை போட்டு படையல் போட தான் போறீங்க. அது கூட இந்த 4 காய்கறிகளையும் சேர்த்து படையல் போடும்போது கூடுதல் பலன் கிடைக்கும். பித்ருக்கள் மனசு கூடுதலா மகிழ்ச்சி அடையும். இதுல ஒரு சில காய்கறிகள் கிடைக்கலாம், சில காய்கறிகள் கிடைக்காம கூட போகலாம். பாகற்காய் கசப்பாச்சே, அமாவாசை தினத்துல சேர்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். விஸ்வாமித்திரர் மாதிரி பெரிய முனிவர்களே இந்த மாதிரி விஷயங்களை விருந்தன்னைக்கு சாப்பிட்றாங்க. கண்டிப்பா நம்ம முன்னோர்களுக்கு, அதுவும் அவங்க பூலோகத்துக்கு நம்மை தேடி வரக்கூடிய அந்த நாட்கள்ல நீங்க என்ன விஷயத்தை படையலாக போட்டாலும் கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்க. அதுவும் உங்க முன்னோர்களுக்கு 1008 வகையான காய்கறிகளை சமைத்த ஒரே பலனை இந்த 4 காய்கறிகளை பெற முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா செய்யலாம். முடிஞ்சவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இது இல்லாம பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, நீங்க படையல போட்டிருக்கக்கூடிய அந்த உணவை பித்ருக்களோட வடிவமா இருக்கக்கூடிய காக்கைக்கு உணவா கொடுக்கறது, காக்கைக்கு எள்ளும் சாதமும் கலந்து தானமா கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். குடும்பமான அளவுக்கு அன்றைய தினம் தான தர்மங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்ற நாட்கள்ல உதவி செய்யணும். அதுலயும் ஆடி அமாவாசை நாட்கள்ல உதவி செய்யறது, அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்றது கூடுதல் சிறப்பு. அன்றைய தினம் யாராவது உங்ககிட்ட பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா அவங்கள வெறுவயிரோடு அனுப்பாம அவங்கள வீட்டுக்கு அழைத்துட்டு சாப்பாடு போடுறதோ, இல்ல கடையில ரோட்டோரங்கள்ல அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு வழி அனுப்புறதோ விசேஷம். ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட கோடி புண்ணியம். யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா ஒரு 10 ரூபாயாவது உங்க கையிலேருந்து எடுத்து அவங்களுக்கு நிதியுதவி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி வரக்கூடிய உதவி கேட்கக்கூடிய யாராவது ஒரு நபர்கள் மூலியமா கூட உங்களுடைய முன்னோர்கள் உங்களை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.